நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல, இத நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இந்தாங்க. நேத்து அந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்கக்கா. அதனால கண்ணு படாம இருக்கணும்னு நான் மட்டும் இல்லக்கா, துர்கா சித்தி இருக்காங்கல்ல, அவங்களும் சொன்னாங்க உங்க வீட்டு மருமக ரொம்ப அழகா இருக்கா. துர்கா சித்தி எல்லாரையுமே சிரிக்க வைப்பாங்க இல்லக்கா. அப்புறம் நீங்க ஒண்ணு பாத்தீங்களாக்கா, அவங்க மூக்கு கூட கோணலா இருந்தது. ஆமா, பேசும்போது அவங்க கண்ணும் அடிச்சுக்கிட்டே இருந்தது. நீங்களும் கவனிச்சீங்களா? யோ 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 யோ. நேத்து நீயும் பார்க்க ரொம்ப அழகா இருந்த. அப்ப எனக்கு நீங்க கருப்பு போட்டு வைக்கலாம்லக்கா. ஒருவேளை அம்மா இங்க இருந்திருந்தா அப்போ. ஆனா அம்மா இங்க இல்லையே ஸ்ருதி. அவங்க வீட்ல இருக்காங்க, ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னு உனக்கும் தெரியும்ல. லக்ஷ்மி, என் அக்காவால என்ன மன்னிக்க முடியும்னு உனக்கு தோணுதா லக்ஷ்மி? இது உன் சம்மதம்னு எடுத்துக்கவா? அதுவும் இல்லாம எல்லாரும் இப்படி இருந்தாங்கன்னா நானும் சும்மா இருக்க மாட்டேன். நான் தோல்வியை ஏத்துக்கவும் மாட்டேன். எல்லாரும் என்ன மன்னிக்கிற மாதிரி செய்வேன். இந்த வீட்ல நீங்க ஒருத்தங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லக்ஷ்மி. மதுமதி, எதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க? அஜய் பிரியாவை கூட்டிட்டு வந்து உங்க வீட்லயே இறக்கி விட்டுருப்பா. இல்ல, அப்படி எப்படி செய்ய முடியும்? மறு வீட்டு அழைப்புக்காக நாங்க யாராவது வந்து தானே பிரியாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அதனால நானே வந்து அவளை கூட்டிட்டு போகலான்னு நினைச்சேன். ஹாய் அத்தை. சாரி, வணக்கம் அத்தை. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கியா? ஓ யா, ஐ அம் சூப்பர். அத்தை, ஸ்ருதியோட அம்மா அப்பா நல்லா இருக்காங்கல்ல? வந்ததுல இருந்து அஞ்சலிய காணோம். எங்க அவங்க? அவ டாக்டரை பார்க்க போயிருக்கா. நீ நேரத்துக்கு தான் வந்திருக்க மனோரமா. இந்த பொருள்லாம் கொண்டு வந்திருக்கல. இந்தாங்க. இல்ல வேண்டாங்க. இதெல்லாம் கொடுக்கணும்னு இப்ப என்ன அவசியம் இருக்கு? ஹலோ, ஹாய், பாய் பாய். என்ன அவசியம் இருக்கு? என்ன அவசியம் இருக்கு?
இந்த மாதிரி ஃபார்மல் டாக் எல்லாம் நிறுத்தினா நல்லா இருக்கும். அவசியம் இல்லாம எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க. அதனால தானே உங்க 2 டாட்டர்ஸையுமே நீங்க மருமகளா எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. அப்பதானே எங்க குடும்பத்துல இருக்கிற சொத்து பத்தி எல்லாம் ஸ்லோலி உங்க குடும்பத்துக்கு அட்ஜஸ்ட் ஆகி வந்து சேரும். இந்தாங்க. சித்தி, இந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் உங்களுக்கு ஃபேவரா தானே நடக்குது? இந்த கிஃப்ட்ஸ் பிரியா நீ விடுவோம் ஸ்ருதி நீ விடுவோம் பெருசு கிடையாதுல, என்ன நான் சொல்றது? கேக்கே, ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ என்னோட அக்கா பையனா இல்ல அவங்களோட அக்கா பையனா? இத பாருங்க மனோரமா, நான் உண்மையை சொல்றேன். இதெல்லாம் என்னால கொண்டு போக முடியாது. எங்க பொண்ணு பிரியா இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கா. இதை விட பெரிய பரிசு எனக்கு வேற எதுவுமே கிடையாது. அத்தை, அத்தை, இதோ இங்க ஒரு சாம்பிள் விட்டு வச்சுட்டு போக போறீங்கல்ல, இதை என்ன பண்றது? அம்மா பிரியா, வா போலாம். சடங்கெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும்ல, வா போலாம். அத்தை, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். நீ இங்கதான் இருக்கியா லக்ஷ்மி? நான் உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன். மறுவீட்டு அழைப்புக்காக நான் இப்ப வீட்டுக்கு போறேன். இப்ப நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அத்தை, அம்மா, அப்பா எல்லாரையும் சமாதானப்படுத்த முடியும். நான் போய் சொன்னா அவங்க நிச்சயமா ஒத்துப்பாங்க. நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவ லக்ஷ்மி. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு சரின்னு சொல்றேன்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லா இருங்க தம்பி, நல்லா இருங்க. வணக்கம். அத்தம்மா, இந்த கிஃப்ட் எல்லாம் பார்ட் 2 செஞ்சு கொண்டு வரட்டுமா? அது அந்த கிழிஞ்சு போடவே. என்ன சொல்ல போறேன்னா, ஸ்ருதிக்கும் கொடுத்து அனுப்பணும்ல. இன்னைக்கு அவளுக்கும் மறுவீட்டு அழைப்பு இருக்கு இல்லையா? இல்ல வேண்டாங்க பிரியா, நேரமாகுது, நாம கிளம்பலாம். வாமா. அத்தை, ஸ்ருதி இப்ப வந்துருவாங்க. ஓ எஸ் அத்தை, இப்பவே நான் போய் ஸ்ருதியை கூட்டிட்டு வரேன், ஓகேவா? இல்ல வேண்டாப்பா. அவளை எல்லாம் கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாருங்க, உங்க கோபத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. சொல்ல போனா எங்க எல்லாருடைய மனசுலயும் இந்த வேதனை இருக்கதான் செய்யுது. ஆனா இப்படியெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நிலைமை ஏத்துக்கிறது தானே நமக்கு நல்லது. நம்ம வீட்டு சந்தோஷத்துக்காக நாம எல்லா சடங்குகளையும் செஞ்சுதானே ஆகணும். உங்ககிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், நீங்களும் எல்லா சடங்குகளையும் செய்யுங்க. ஏதோ உங்க பெரிய மனசால நீங்க இப்படி பேசுறீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல மனசு. அதனால அவங்க செஞ்ச தப்ப நீங்க மன்னிச்சிட்டீங்க. அவங்க 2 பேரையும் ஏத்துக்கிட்டீங்க. ஆனா ஸ்ருதி எங்க விஷயத்துல பண்ணது ரொம்ப தப்பு. அதனால நாங்க யாரும் முன்னாடியே தலை நிமிர்ந்து நிக்க. இல்ல, இனிமே ஸ்ருதி எங்க குடும்பத்துல ஒருத்தி இல்ல.
பாப்பா. டக்குன்னு அவளை தலைமுழுகிட்டீங்க, அதுவும் இவ்வளவு ஈஸியா. உங்க ஃபேமிலில இருந்து ஒரு பார்ட்டை கழட்டி எங்க ஃபேமிலில கொண்டு வந்து ஒட்டி வச்சிட்டீங்கல்ல. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? வாமா பிரியா. அதான் இத வந்துட்டேன். என்ன ரெடி ஆயிட்டியா? ஆனா உங்க அத்தை நாட் ரெடில இருக்காங்க. உங்க அத்தை வந்தாங்க, எங்களுக்கு ஹலோ ஹாய் சொன்னாங்க. உங்க அக்கா பிரியாவை மட்டும் பிக்கப் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு பை பை சொல்லிட்டு போயிட்டாங்க. அத்தை என்கிட்ட சொல்லாமலேயே எங்கிருந்து கிளம்பிட்டாங்களா? அது மட்டும் இல்லம்மா ஸ்ருதி, உன் Dress எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க பாரு. ஐ மீன், இந்த மூட்டையில கிழிஞ்ச புடவை இருக்கோ என்னவோ. நீங்க கவலைப்படாதீங்க, என்னோட சோனோகிராஃபி ரிப்போர்ட் கண்டிப்பா நல்லதா தான் இருக்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த ஸ்கிரீன்ல தெரிஞ்சது நம்மளோட குழந்தைதான்னு என்னால நம்பவே முடியல. பாட்டி, எங்க பிரியா ஸ்ருதி யாரையும் காணோம்? மதுமதி வந்து பிரியாவை மட்டும் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்னா மறு வீட்டு அழைப்பு செய்யணும்ல. பிரியாவை மட்டுமா? ஏன் பாட்டி அவங்க ஸ்ருதியை கூட்டிட்டு போலையா? இல்ல, கூட்டிட்டு போல. லேட் ரியாக்ஷன். அவங்க மூளை நல்லா வேலை செஞ்சு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. முதல்ல ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு கொடுத்துட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா கிழிஞ்ச படவை ரிஜெக்ட் ரிஜெக்ட் ரிஜெக்ட்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் ஸ்ருதி மேல கோவம் இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் அத்தை அப்படி பண்ணிருக்க கூடாது. ஏன் பாட்டி, நீங்களும் எதுவுமே சொல்லலையா? நீங்களாவது. அம்மா அஞ்சலி, நான் அவங்க கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். நீங்க இந்த சடங்கு செஞ்சுதான் முடிக்கணும்னு சொன்னேன். ஆனா சுருதி மேல அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. அதனால அவளை மன்னிக்க அவங்க தயாராவே இல்லை. ஆனா மறுவீட்டு அழைப்புங்கிறத செஞ்சுதானே ஆகணும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை கண்டிப்பா செஞ்சுதானே ஆகணும். நான் போய் சின்ன கிட்ட பேசி பார்த்துட்டு வரேன். என்ன பண்றது, இப்ப எல்லா ஃப்ரீ கிஃப்டையும் போட்டு ரெண்டாவது கூடைய ரெடி பண்ணணும். அதையும் அங்க அனுப்பணும்ல.
அந்த அத்தை இங்க வந்தப்போ கூட நம்பர் 1ஐயே எடுத்துட்டு போக முடியாதுன்னு இஷ்டத்துக்கு பேசினாங்க. எப்படி இருந்தாலும் கிழிஞ்ச புடவைக்காக நாம டபுள் கிஃப்ட் கொடுத்து அந்த வீட்டுக்கு தானே அனுப்பி வைக்க போறோம். நான் சொல்றது சரிதானே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, நீங்க வந்துட்டீங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க? நான் நல்லா தான் இருக்கேன் சின்ன. நான் ஸ்ருதியை பார்த்து பேசுறதுக்காக வந்தேன். மறுவீட்டு அழைப்பு சடங்கு செய்யறதுக்காக நீ ஸ்ருதியை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அஞ்சலி, அது ஏன் வந்து ஸ்ருதி, உங்களுக்கு உங்க வீட்ல இருக்கிறவங்கள பார்க்கணும்னு ஆசையா இல்லையா? ஒருவேளை உங்களுக்கு அது பெரிய விஷயமா இல்லாம இருந்தாலும் சின்ன, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பழக்கம் வழக்கம்லாம் ரொம்ப முக்கியம். எல்லாம் முறைப்படி நடக்கணும். ஓகே, ஃபைன்க்கா. நான் சுருத்தி அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வரேன். நீங்க தயவு செஞ்சு ரிலாக்ஸா இருங்க. Get out. நேரா போய் ரைட் எடுத்தா உன் வீட்டுக்கு போயிடலாம். இவ்வளவு தூரம் உன்னால போக முடியும்னு நினைக்கிறேன். இந்த வளையல் உன்னோட சைஸ்லன்னு உனக்கு தெரியல, அப்புறம் எதுக்கு இதை கையில போட்டுக்கிட்ட? ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா? எனக்காக வளையல் வாங்கிட்டு வந்தது நீங்க தானா? ஆமா, உனக்காக வளையல் வாங்கிட்டு வந்தது நான் தான். எனக்காக இந்த வளையல நீங்க தான் வாங்கிட்டு வந்து வச்சீங்களா?